வலது பாரசத்தில் வீட்டிருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான இந்த நேரத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களப்பா. உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பது எத்தனை இன்பமானது சுவாமி. உமது வலது பாரசத்தில் தானே நித்திய பேரின்பம் உண்டு. அப்படிப்பட்டதான நன்மைகளை நாங்கள் சுகித்து மகிழும்படியாய் என் தேவன் இப்படிப்பட்டதான நிலைமைகளிலே கர்த்தாவே நீர் இந்த சூழ்நிலைகளிலே இந்த நிகழ்ச்சிகளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற அன்பு எத்தனை பெரியது சுவாமி. நாங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளை எங்களுக்கு கொடுத்து நீர் வழி நடத்தி வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு என்று ஆயத்த பண்ணி வைத்திருக்கின்ற கர்த்தாவே அந்த மன்னாவை நாங்கள் உட்கொண்டு எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக்கி கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்திலே முற்றிலும் ஆண்டவரை 100% நாங்கள் அனுபவிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. அந்த கிருபைகளை இந்த நாளிலே எங்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எங்கள் மீது கடந்து வரட்டும். நீங்கள் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தெரியுமா? அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லாம் சகலமும் என்று சொன்னால் நாம் எதிர்பார்ப்பது நடப்பது மட்டுமல்ல, நாம் எதிர்பார்ப்பதற்கும் நேர்மாறாக பல காரியங்கள் நடக்கின்றதே. நாம் எதிர்பாராத வகையிலே பல வகையான போராட்டங்கள் வருகின்றதே, பல வகையான எதிர்மறையான சூழ்நிலைகளில் வருகின்றதே. அதுதான் சகலமும். எதிர்பார்ப்பது மட்டுமல்ல, எதிர்பாராதது. நேர்மறையானது மட்டுமல்ல, எதிர்மறையானது. நாம் நன்மை என்று நினைப்பது விட்டுவிட்டு நாம் எது வேண்டாம் என்று நினைக்கின்றோமோ அது சமயத்திலே நடக்கும். இவைகள் எல்லாம் வேதம் சொல்லுகின்றது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் எது நடந்தாலும் அது எப்படி இருக்கிறதாம்? நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே. பவுல் சொல்கிறாரு, இதை நம்ம தெரிஞ்சிருக்கிறோமே. ஆனால் நம்மில் பலர் அதை தெரிந்து கொள்ளவில்லை. 199 பேருக்கு அது தெரியவில்லை. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர்கிட்ட போயிட்டா நமக்கு ஒரு கஷ்டமும் வராது, தேவனிடத்தை உறுதியாய் பற்றி கொண்டோம் என்றால் நமக்கு வியாதி வராது, வேதனை வராது, கஷ்டம் வராது, துன்பம் வராது. இப்படி தவறான பல எண்ணங்களை நமக்கு நாமே உருவாக்கி கொள்கின்றோம். ஆனால் என் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. என்னிடத்துல வந்தால் உங்களுக்கு நோய் வராது, உங்களுக்கு வேதனை வராது, உங்களுக்கு கஷ்டம் வராது, உங்களுக்கு இழப்பு வராது என்று சொல்லி இப்படி மாய்மாலமான பல காரியங்களை ஆண்டவர் சொல்லவே இல்லை. யதார்த்தமான உண்மை, உலகத்திலே இருக்கிற வரையிலும் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தின் பின்பகுதியை பார்த்தோம் என்றால் அதை சொல்கிறாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள் வந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா அவற்றையெல்லாம் நான் அந்த கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டேன், அவற்றையெல்லாம் நான் மேற்கொண்டு விட்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் எங்கள் பிள்ளைங்க, என் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது என்னுடைய வெற்றியிலே உங்களுக்கும் பங்கு உண்டு. ஆக உங்கள் வாழ்க்கையில் எது வந்தாலும் என்ன வந்தாலும் கவலைப்படாதீர்கள்.
அதை குறித்து கலங்காதீர்கள். நான் உங்கள் தேவனாக இருக்கிறேன். நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் இந்த உபத்திரவங்களின் வழியாக கடந்து சென்றதற்கு காரணமே நீங்கள் அதை கடந்து செல்லும் பொழுது என்னை முன்மாதிரியாக வைத்து நான் எப்படி வெற்றி சிறந்தேனோ அதே வெற்றியில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகத்தான். இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே பவுல் சொல்கிறாரு. இதை நாம் அறிந்திருக்கிறோமே, சகலமோ நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் நம்மில் பலர் கேட்கிற கேள்வி என்ன? நான் ஒழுங்காக ஜெபம் பண்ணுறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், ஆராதனைக்கு போகிறேன், நன்மையான காரியங்களை செய்கிறேன், ஆனால் அடுத்து எனக்கு தான் இந்த துன்பம். ஒரு சிலர் சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம், கடவுள்கிட்ட நெருங்கி போக போக நமக்கு பிரச்சனைகளும் சோதனைகளும் வேதனைகளும் தான் பெருகும். இப்படி சொல்லுகின்ற விசுவாசிகளும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல வேண்டுமென்றால் நாம் புரிந்து கொள்வதற்கு, ஒரு பிள்ளை கீழே விழுந்து விட்டான் என்று வைத்துக்கொள்வோம். இப்போ கீழே விழுந்து அடிபட்டு அவனுக்கு தலையிலோ காலிலோ ஏதோ ஒரு இடத்தில் அடிபட்டு இரத்தம் பீறிக்கொண்டு வருகின்றது, காயம் பெரிதாக இருக்கின்றது. உடனே அந்த பிள்ளையினுடைய தாயோ தகப்பனோ என்ன செய்வார்கள்? அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு டாக்டரிடம்தான் போவார்கள். எதற்கு? டாக்டர் போய் அந்த பிள்ளையை முத்தம் கொடுத்து மிட்டாய் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவார் என்று சொல்லியா? அல்ல. அவர்களுக்கு தெரியும், டாக்டர்கிட்ட போனால் அவர் என்ன செய்வார்? அந்த காயத்தை கட்டுவதற்கு அந்த ஆன்டிபயாட்டிக் ஏதாவது போடுவார், அதை கழுவுவார். சில சமயத்தில் அந்த காயங்களை சுத்தம் பண்ணும் பொழுது ஏற்படுகின்ற வேதனை, எரிச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும். தெரியும், குழந்தைக்கு அது கஷ்டம்னு தெரியும். அதற்கு பிறகு அதற்கு ஊசி போடுவார், செப்டிக் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக. பிறகு அதற்கு தையல் போட வேண்டிய நிலைமை இருந்தால் அதற்கு தையல் போடுவார். இத்தனை வேதனை ஊடாக அந்த பிள்ளை கடந்து செல்ல வேண்டும். அப்படி செல்ல வேண்டும் என்பது இந்த தாய்க்கு தெரியும். தெரிந்தே தான் அந்த டாக்டரிடம் கூட்டிகிட்டு போகிறார். என்ன காரணம்? இந்த உபத்திரவமெல்லாம் கடந்து வந்தாதான் என் குழந்தை நாளைக்கு எந்த விதமான ஆபத்தும் இன்றி குறைபாடுமின்றி நலமாக இருக்கும் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அவர்கள் தெரிந்திருக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஐயோ அங்கே போனால் டாக்டர் ஊசி குத்துவார் அல்லது தையல் போடுவார், என் பிள்ளைக்கு வலிக்குமே என்று சொல்லி வீட்டிலே வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும்? நாளைக்கு அந்த பிள்ளைக்கு தான் பேராபத்து ஏற்பட்டுவிடும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படியாக வேதனைகள் வழியாக நாம் கடந்து செல்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? நம்மை சீர்படுத்துவதற்காக, நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காக, நமக்கு நன்மையான காரியங்களை வாய்க்க பண்ணும் பொருட்டாக, நாம் ஆசீர்வதித்து உயர்த்தப்படும்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அனுமதிக்கிறார். நீ கஷ்டப்படணும், நீ துன்பப்படணும், நீ வேதனைப்படணும், வியாதிப்படணும், எல்லாம் உனக்கு ஒரு பெரிய இழப்பு வரட்டும், அப்படி அல்ல. அதற்காகவே அல்ல. ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த வேதனைகள்? தாவீது சொல்கிறார் அல்லவா, இந்த பாடுகளும் வேதனைகளும் இதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். தாவீது தெளிவாக சொல்கின்றார். இந்த உபத்திரவத்தின் பாதையிலே நடந்ததன் மூலமாய் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இந்த உபத்திரவம் இல்லை என்று சொன்னால் நான் விழுந்து போயிருப்பேன் என்று தாவீது சொல்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன பிரச்சனைகளோ நான் அறியேன், ஆனால் என் தேவன் அறிந்திருக்கிறார். உங்களுக்குள்ளும் கூட இப்படிப்பட்டதான கேள்விகள் இருக்கலாம். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? எத்தனை நாளாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ காரியங்களை முயற்சி எடுக்கிறேன், ஏன் ஒன்றுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது? எதற்காக என்றால் கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கின்றார், ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கின்றார். அது வரையிலும் நீங்கள் நடந்து செல்லும் பொழுது, அந்த பாதையை கடக்கும் பொழுது அவரும் உங்களோடு கூட வருகிறார் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து அவர்கள் செட்டைகளை அடைத்து மேலே எழும்புவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பதிலுக்காக நாம் காத்திருப்பது என்பது நம்முடைய நாட்களை வீணாக்கி போடுவதற்காக அல்ல, நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் விரயம் பண்ணுகிறோம் என்று அல்ல. குறித்த காலம் வரும் வரையிலும் கர்த்தர்
கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில் வர்ற கஷ்டம் நஷ்டங்கள் எல்லாமே எதற்காக? நம்மை சீர்படுத்துவதற்காக, நம்முடைய நன்மைக்காகத்தான் என்பதை முதலாவது உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, காலேஜுக்கு அனுப்புகிறீங்க. அப்போது ஸ்கூலுக்கு போனால், காலேஜுக்கு போனால் அந்த பிள்ளை அது ஃப்ரீயாக நடப்பதற்கோ, அது ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுவதற்கோ அதற்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுக்க முடியாது. கொடுத்தா என்ன ஆகும்? படிக்காது, பிள்ளையோடைய எதிர்காலமே பாதிக்கப்பட்டு போய்விடும். ஆகவே கஷ்டப்பட்டாலும் சரி, அது பள்ளியில் போய் அடி வாங்கினாலும் சரி, அது இஷ்டப்பட்டதை செய்ய முடியாமல் போனாலும் சரி, அதை நம்ம என்ன செய்கிறோம்? அனுப்பி கொண்டே இருக்கிறோம். பரீட்சை வருகிறது, பல காரியங்கள் அங்கே காம்படிஷன் என்று வருகிறது. எல்லாவற்றிலும் அந்த பாதை வழியாக அந்த பிள்ளை கடந்து போனால்தான் அதோடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஐயோ, ஸ்கூலுக்கு அனுப்புனா என் பிள்ளை கஷ்டப்படுமே, ஸ்கூலுக்கு அனுப்புனா வாத்தியார் திட்டுவாங்களே, ஸ்கூலுக்கு போனால் படிக்கணுமே, என் பிள்ளை காலையில் சீக்கிரம் நேரத்தோடு எழுந்திருக்கணுமே, அது இஷ்டத்திற்கு விளையாட முடியாதே, இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு ஒரு பெற்றோர் பிள்ளையை வைத்திருந்தார்கள் என்றால் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். எதற்காக பெற்றோர்கள் அனுப்புகின்றார்கள்? காரணம் என்ன? அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். என் பிள்ளை எல்லோரையும் விட மேன்மையான ஒரு இடத்திற்கு வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த பாடுகள் வழியாய், இந்த வேதனைகள் வழியாய் தூக்கம் இருக்காது, சரியான நேரத்தில் சாப்பிட முடியாது, பல இடங்களுக்கு அலைய வேண்டியது இருக்கும். உடலில் நோய் ஏற்பட்டாலும் கூட கட்டாயம் பள்ளிக்கு போக வேண்டும், பரீட்சை எழுத வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கும். இப்படிப்பட்டதான நிர்பந்தமான சூழ்நிலை வழியாய் அந்த பிள்ளை கடந்து போகும் பொழுதுதான் நாளைக்கு அது ஒரு பெரிய உயர் அதிகாரியாகவோ, ஒரு பெரிய அதிபதியாகவோ, அது அந்த சமுதாயத்திலே அல்லது நல்ல அந்தஸ்து உள்ள பிள்ளையாகவோ வர முடியும். அதற்கு இப்படியெல்லாம் அது போகணும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதே போல் தான் அந்த சிம்பிள் தியரி எதை சொல்லுவாங்க, இது ஒரு சிம்பிள் தியரி. ஒரு உச்சத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் பல பாடுகள் வழியாய் நாம் கடந்து தான் போக வேண்டும். பாடுகள் வேண்டாம், வேதனைகள் வேண்டாம், கஷ்டங்கள் வேண்டாம் என்றால் இருக்கின்ற அடிமட்ட தளத்திலே நாம் இருந்து போய்விட வேண்டும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரொம்ப அன்புள்ளவர், மிகுந்த அக்கறை உள்ளவர். அவருக்கு அவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் மேன்மையாக வர வேண்டும். அவருடைய பிள்ளைகள் விருத்தி அடைய வேண்டும். அவர்கள் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் உயர்ந்து காணப்பட வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பம். ஏன்னா சாதாரண மக்களாகிய நம்முடைய விருப்பமே அதுதானே. நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம விட நம்ம பிள்ளைகள் நல்லா வரணும். நம்ம இருக்கிற அந்தஸ்தை விட பிள்ளையுடைய அந்தஸ்து உயர்ந்திருக்க வேண்டும். அப்படி தானே நாம் நினைக்கிறோம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அதை நாம் புரிந்து வைத்திருக்கின்றோமா? ஆகவே தான் சில பாடுகள் வழியாய் யோசேப்பு அந்த பாடுகள் வழியாய் நடந்து வந்த காரணத்தினால்தான், அந்த உபத்திரவ பாதையிலே அவன் கடந்து வந்ததுனால தான் அவன் எங்கே வந்தான்? எகிப்திற்கு அதிபதியானான். இல்லை, அவனுடைய தகப்பனோட கூட அவன் அங்கேயே யாக்கோபோடு கூட செல்ல பிள்ளையாக வளர்ந்துருந்தானா அவனை பற்றி ஒருவருக்கும் ஒன்றுமே தெரியாது. அவ்வளோ பெரிய கொடிய பஞ்சம் வந்தப்போ அவர் மற்றவர்களோடு சேர்ந்து அவனும் மடிந்து போயிருப்பான். அவனை ஒரு இரட்சகனாக எகிப்து தேசத்தின் மூலமாக எல்லாருக்கும் அந்த பஞ்ச காலத்திலே உணவு கொடுக்கின்ற ஒரு இரட்சகனாக அவனை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டம் வைத்து விட்டார். ஆகவே தான் எப்படி எங்கள் தகப்பன்கிட்ட இருந்து எகிப்துக்கு எப்படி கொட்டி செல்வது? இந்த உபத்திரவத்தின் பாடுகள். அதிலே அவன் கவனமாக இருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவே தான் பாடுகள் எதற்காக? நம்மை உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் நடக்கிறது என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், பிள்ளைகள் மூலமாகவோ அல்லது கணவன் மூலமாகவோ, மனைவி மூலமாகவோ அல்லது அக்கம் பக்கத்தினர் மூலமாகவோ, யார் மூலமாகவாது உங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை எப்படி சமாளிப்பதற்கு என்பதற்கான வழி வாசல்களை அவர் திறந்து கொண்டே இருப்பார். எப்பொழுது தெரியுமா? நாம் அவரையே சார்ந்திருக்கும் பொழுது.
ஏன், என்ன, எப்படி, ஏன் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்தோம் என்றால் இருந்த இடத்திலே இருக்க வேண்டியது தான். அவரை நோக்கி பார்த்தவர்கள் தான் பிரகாசமடைந்தனர். சங்கீதம் 34:5 சொல்வது போல. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற எல்லாமே அவருடைய நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். இதை நாம் இன்னும் சற்று ஆழமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், நம்முடைய உள்ளத்திலே தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு 2 காரியங்கள் இருக்கிறது. யாருக்கு இந்த மனநிலை வரும் தெரியுமா? இந்த காரியத்தை தெரிந்து வைத்திருப்பவர்களுக்கு தான் இந்த மனநிலை வரும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும் என்று. அதில் முதலாவது ஒரு காரியம் ரோமர் 8:32 நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். இதை தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியில் உள்ள வசனம் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள் கிரியை செய்யும். அதில் முதலாவது உள்ளது என்னது? 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இது எவ்வளவு பெரிய காரியம். கேள்வி கேட்குறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. சொல்கிறாரு, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் ஒப்பு கொடுத்தவர், நாம் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், நாம் பரலோகத்தின் புத்திரர்களாக மாற வேண்டும், நாம் நன்றாக உயர்ந்திருக்க வேண்டும், அந்த பரம ராஜ்யத்திற்குள்ளே நாம் நித்திய சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் வாழ வேண்டும். நம்மை வாழ வைப்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார். அப்போது தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே உலகத்திற்கு அனுப்பினவர், நீங்கள் நான் கேட்குற இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு, இந்த சின்ன சின்ன விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்காமல் இருப்பாரோ? அதை நமக்கு செய்யாமல் இருப்பாரோ? உங்கள் கவலையெல்லாம் என்ன? என் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், அல்லது எங்களுக்கு உத்தியோகம் வேணும், அல்லது நல்ல இடத்துல திருமணம் நடக்கணும், தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இப்படியாக அற்ப சொற்ப காரியங்களை நினைத்து தானே கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். பணப்பற்றாக்குறை, கடனின் அளவு இவ்வளவு அதிகமாக இருக்கிறது. சூழ்நிலையெல்லாம் பார்த்தா தொழில் முன்னேறுவதற்கான எந்த அடையாளமும் இல்லாமல் இருக்கிறது. இப்படி தானே நினச்சிட்ருக்கோம், இப்படி தானே நினைத்து கொண்டு இருக்கின்றோம். இதோ இந்த வியாதி வந்து விட்டது. கிறிஸ்துவுக்குள் இதெல்லாம் அற்பமான காரியங்கள். உலகத்தில் இருக்கிற வரையிலும் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு தான், அதை மறந்தே போய்விடாதீர்கள். ஆனால் மற்றவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவர்களே அந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பாரத்தை சுமப்பதற்கு நம்மோடு கூட ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் மேல் நம்முடைய பாரத்தை நாம் வைத்து விடும் பொழுது நமக்கு அது லகுவாக மாறிவிடுகிறது. ஒரு பெரிய பண்டில் இருக்கிறது, அது நம்மால் தனியாக தூக்க முடியாது. ஆனால் 2 பேர் கை கொடுத்தார்கள் என்றால் லேசாக தூக்கி விடலாம். அதே போல் தான் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போ மற்றவர்களுக்கு, ஆண்டவரை பற்றி அறியாதவர்களுக்கு யார் இதை தாங்குவார்கள்? யார் நமக்கு இந்த பாரத்தை தூக்குவதற்கு உதவுவார்கள்? யார் இந்த பாரம் நம்மை விட்டு நீங்கும்படி நமக்கு உதவி புரிவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நமக்கு தெரியும். ஒரே பேரான குமாரனையே கொடுத்தவர் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுப்பதற்கு, இந்த பண பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு ஒரு வழிவாசலை திறக்க மாட்டாரா? இதோ ஒரே பேரான குமாரனையே நமக்கு கொடுத்தவர் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்கால வாழ்க்கையை கொடுக்க மாட்டாரா? அந்த ஒரே பேரான குமாரனையே எனக்காக கொடுத்தவர், அவரை நம்பி ஆரம்பித்திருக்கின்ற இந்த ஊழியத்தை அவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஒரே பேரான குமாரனையே எங்களுக்கு கொடுத்தவர் இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகத்தை கொடுக்க மாட்டாரா? யோசித்து பாருங்கள். அவ்வளவு பெரிய தியாகம் செய்த நம்முடைய பரலோக பிதா
தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்தவர், அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும், உங்கள் தேவைகளை எல்லாம், இப்பொழுது நீங்கள் எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றீர்களோ, அதையெல்லாம் நிறைவேற்றாமல் இருப்பாரா? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரே பேரான குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பாரோ? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தர் நமக்கு என்று ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கின்றார். அதை ஏற்ற காலத்திலே கொடுப்பார். அது தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். அது இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த பிள்ளைகள் இந்த நீட் எக்ஸாம் என்று எழுதி மெடிக்கலுக்கு போக வேண்டும், அந்த ப்ரொஃபஷனல் காலேஜுக்கு போக வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சிகள், பாடுகள், வேதனைகள் வழியாக பிள்ளைங்க போகிறாங்க. கடைசியில் நாம் பார்க்கின்றோம், அங்கே பேப்பர் லீக் ஆச்சு, இங்கே கொஸ்டின் லீக் ஆச்சு, இதில் இந்த பிரைபரி மூலமாக பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. எத்தனையோ காரியங்கள், வஞ்சனையான காரியங்கள். பிள்ளைகள் சோர்ந்து போகின்றார்கள். மறுபடியும் எக்ஸாம் என்று வைக்கின்றார்கள். ஆனால் அதில் வருகிற மார்க்கெல்லாம் குறைவு. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரி, ஒருவேளை நீ மெடிக்கலுக்கு போகணும்னு நீ பிரயாசப்படலாம், முயற்சி எடுக்கலாம். அது கிடைக்காமல் போய்விட்டால் அதை பற்றி கவலைப்படாதே. தேவன் உனக்கு என்று ஒரு வழியை வைத்திருக்கின்றார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மெடிக்கலில் கிடைக்கலையா, ஒருவேளை இன்ஜினியரிங் கிடைத்ததா, அல்லது ஆர்ட்ஸ் காலேஜில் கிடைத்ததா, எந்த இடத்தில் கிடைக்கிற முயற்சி செய்வதில் தவறு இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் முயற்சி செய்வதிலோ ஒன்றை எதிர்பார்ப்பதிலோ தவறே இல்லை. ஆனால் அதுதான் வேண்டும் என்று பிடிவாதமாய் இருப்பது தான் தவறு. அது கிடைக்காவிட்டால் நமக்கு வாழ்க்கையே போய்விட்டது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறதே, அதுதான் தவறு. ஏன்னா ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, தீமைக்கு அல்ல நன்மைக்கு ஏதுவாகவே உங்களுக்கு அது நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அதே போல் திருமண காரியத்திலும் கூட யாரையோ ஒருத்தரை எதிர்பார்த்திருப்பான். அந்த இடத்துல திருமணம் முடிந்து விடாதா? இதோ இவர்களோ நல்லா இருக்காங்க, இந்த இடத்துல திருமணம் முடிந்து விடாதா? கடைசியில் அது நடக்காது. ஆனால் அதனால் நம்ம என்ன செஞ்சிடறோம்? சோர்ந்து போய் விடுகின்றோம். நாங்கள் எவ்வளோ நினச்சோம், எப்படியாவது இது நடந்து விடும் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, கர்த்தர் யாரை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களுக்குத்தான் அந்த காரியத்தை நிறைவேற்றுவாரே தவிர நாம் விரும்புகிறபடியெல்லாம் அல்ல. பிள்ளைகள் 1000 விரும்பும், அது கேட்குறதெல்லாம் நம்ம செய்து விடுவதில்லை. நமக்கு தெரியும் அந்த பிள்ளைக்கு எது செய்தால் நல்லது, எது செய்தால் அதற்கு நன்மையாக இருக்க முடியாது, எந்த வயதில் செய்தால் நல்லது, எந்த வயதில் செய்யக்கூடாது. இப்போ உதாரணமாக ஒரு பைக்கு வாங்க வேண்டும் என்று ஒரு பையன் ஆசைப்படுகிறான். ஒரு 10th படிக்கிற பையன் வந்து அப்பா கிட்ட எனக்கு பைக்கு வாங்கணும் கொடுங்கன்னு என்று சொல்லி அவன் கேட்டால் தந்தை வாங்கி கொடுப்பாரா? கிடையாது. அவருக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது, பணம் இருக்கிறது, அவருக்கும் மகனுக்கு நல்ல வாகனம்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஆவலும் இருக்கிறது. ஆனால் அதற்கு ஒரு வயது இருக்கிறது அல்லவா? ஆக அந்த வயது வருகிற வரையிலும் காத்திருக்க வேண்டும். அதே போல தான் நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். ஆண்டவரும் அதை கொடுப்பதற்கு ஆசை உள்ளவராக தான் இருக்கின்றார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதற்கு என்று ஒரு நேரம் உண்டு, அதற்கு என்று சொல்லி ஒரு நாள் உண்டு.
அதை தான் சொல்கிறாரு, தீமைக்கு அல்ல நன்மைக்கு ஏதுவாக உங்கள் நினைவுகளை நான் அறிந்திருக்கின்றேன். உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் விருப்பம் என் விருப்பம் அல்ல. உங்களுடைய நலன்தான் எனக்கு முக்கியம், உங்களுடைய ஜீவன்தான் எனக்கு முக்கியம். உங்களுடைய ஆசை அல்ல, உங்களுடைய விருப்பம் அல்ல, உங்களுடைய தேவைகளைத்தான் நான் சந்திப்பேன். இதுதான் ஆண்டவருடைய பிரின்சிபல், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம ஆசைப்படலாம், நம்ம விருப்பப்படலாம், அதெல்லாம் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக இருக்குமா, எதிர்காலத்திலே அது நமக்கு உதவியாக இருக்குமா, நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா, அல்லது அது நம்மை வழி தப்பி போக விட்டு விடுமா, இதை யோசிக்க வேண்டும். இது நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் பவுல் சொல்கிறபடி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும் என்று அறிந்திருக்கின்றோம். எப்படி அறிந்திருக்கின்றோம்? அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்கு கொடுத்தவர், அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று அவரே கேள்வி கேட்கின்றார். அதே போல் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக உங்கள் நினைவுகளை நான் அறிந்திருக்கின்றேன், உங்களுக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும், அதை நான் நிறைவேற்றுவேன். ஆனால் என்ன கண்டிஷன் தெரியுமா? அவை நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும், தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே அது நடக்குமாக. நம்முடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் எது நடந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகத்தான் கர்த்தர் அதை செய்வார். அதை தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார். இதை நாம் புரிந்து கொள்ளாமல் எத்தனை தான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளோ வேத வாசித்தாலும், எத்தனை ஆராதனைக்கு போனாலும், இந்த அடிப்படை சத்தியத்தை, அடிப்படை உண்மையை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் நமக்குள் மன அமைதி இல்லை, நமக்குள் மன சந்தோஷம் இல்லை. பிரச்சனை வந்த உடனே சோர்ந்து போய் விடுகின்றோம், துவண்டு போய் விடுகின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரி சகோதரியே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கின்றார். அவர் கூறுகின்றார், சகலமோ நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, என்ன கஷ்டத்தில், என்ன துன்பத்தில், நீங்கள் எதை பார்த்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்களோ, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், அப்பா இன்றைக்கு நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், என் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியமும், என்னுடைய சூழ்நிலையும் எல்லாமே என்னுடைய நன்மைக்கு ஏதுவாகத்தான் நீர் அனுமதித்திருக்கின்றீர். என்னை உயர்த்தும் பொருட்டாய், மேன்மைப்படுத்தும் பொருட்டாய், எதிர்காலத்திற்கு எனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் பொருட்டாய் இந்த பாதைகள் வழியாய் நடக்க நீர் அனுமதித்திருக்கிறீர். ஆனால் நடக்கும்போது நான் தனியாக அல்ல, நீர் என்னோடு கூட வருகின்றீர், எனக்கு அந்த பலத்தை கொடுக்கின்றீர். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இதோ இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. எதையோ என்னை கவலைப்பட்டு கொண்டிருந்தோம் சுவாமி, இது எப்படி ஆகுமோ என்று கலங்கி கொண்டிருந்தோம் ஆண்டவரே. ஆனால் இந்த வேளையில் தகப்பனே, உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீர் எங்களை தைரியப்படுத்தினீர் ஐயா. எங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற ஒவ்வொன்றும், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆண்டவரே, அது சிறியதோ பெரியதோ, நாங்கள் எதிர்பார்த்ததோ எதிர்பார்க்காததோ, எல்லாமே எங்களுடைய நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது என்பதை இந்த நாளில் நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தினீர் சுவாமி. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் உம்முடைய ஏக குமாரனையே எங்களுக்கு பலியாக ஒப்பு கொடுத்த எங்கள் தேவன், அதோடு கூட மற்ற எல்லா காரியங்களிலும் எல்லா தேவைகளையும் நீர் எங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் சுவாமி. எல்லாமே ஆண்டவரே, எங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன், நன்மையானவைகளை அறிந்திருக்கின்ற தேவன், ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் நன்மையும் செவ்வையுமாய் செய்கிற தேவன், எங்களுக்கும் நீர் அதை செய்வீர் என்பதை இப்பொழுது நாங்கள் உணர்ந்து கொண்டோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதிலே நாங்கள் உறுதியாய் நிலைத்திருக்க கிருபை தாரும். கேட்டுக்கொண்ட சத்தியத்தின்படி அதிலே நாங்கள் நிலைத்திருக்க, அதிலே நாங்கள் வளர, அதிலே நாங்கள் உறுதிப்பட, அதன் மூலமாய் உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள கிருபை தருவீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை அல்லாமல்
நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? உம்மையன்றி தகப்பனே எங்களுக்கு வேறு கதி இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்களை நேசிக்கிறவர் யாரும் இல்லை ஆண்டவரே. ஆகவே எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் தொழிலிலே, எங்கள் ஊழியத்திலே என் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். God bless you.